கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளையே, உலக மனிதர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருடைய பணியை செய்கிற பிள்ளைகளுக்கும் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் சில வித்தியாசங்களை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு உலக மனுஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தன்னை எதிர்க்கிறவன் தன்னை பகைக்கிறவன் கீழே விழுந்துட்டான்னு சொன்னால் அதை சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, அதை மகிழ்ச்சியை ஆர்ப்பரிப்பாங்க, தன் குடும்பங்களோட சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஒரு தேவ பிள்ளை தன்னை எதிர்க்கிறவர்கள் தன்னை தூசிக்கிறவர்கள் கீழே விழுந்துட்டான்னு சொன்னால் அவன் பரிதுபிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்லுகிற அப்படின்னா, வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பகைக்கிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு சொல்றார், உன்னை தூசிக்கிறவர்களுக்காக நீ மன்றாடுன்னு சொல்றார். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க நாங்கள் அப்படி இருக்கோம் என்று சொன்னா, ஏன் நம்மள்ட்ட இந்த இவ்வளவு குணாதிசயங்கள் மாறுது? உலக மனுஷருக்கும் நமக்கு ஏன் இந்த வேற்றுமை இல்லை என்று சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்க தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது தன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னா, ஏன் இருதயம் போல தாவீதுடைய இருதயம் அப்படின்னு சொல்லி ஏன் எப்படி சொன்னாரு? இன்னைக்கு நம்மளை பார்த்து அந்த ஒரு வார்த்தையை சொல்றாராங்கிட்ட இல்லை. ஏன்னா நமக்கும் உலக மனிதர்களுக்கும் இன்னைக்கு வித்தியாசம் இல்லை. நான் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். தன்னை கொலை செய்யும்படி பல வருடங்களா தவத்தி கொண்டு தேடிக்கொண்டிருந்த மனுஷன் தான் சவுல். பல திட்டங்களை போடுறான். சவுலுக்காக பயந்து தன் மனைவி பிள்ளைகளோட ஓடி ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறார் தாவீது. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் தாவீது சவுலை பழி வாங்கணும்னு கொஞ்சம் கூட நினைச்சதில்லை. 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லுது, தாவீது சவுல் இறந்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு உபவாசித்து அழுது புலம்புகிறான். நீங்க சிந்திச்சு பாருங்க, நாம் நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் விழுந்துட்டார்கள் சொன்ன உடனே நம்ம சந்தோஷப்படுகிறோமா, அழுது புலம்புகிறோமா, தகப்பனே அவர்களை தூக்கி எடுங்கன்னு சொல்லி. அதனாலதான் தாவீதினுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமா இருந்தது, தேவனுக்கு ஏற்றதா இருந்தது. இன்னைக்கு நம்ம மனித ஸ்பாவத்துல இருக்கிறோம். இன்னைக்கு மாம்சத்துல உள்ள ஸ்பாவங்கள் இருக்கு. நமக்கு எதிராளி ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், நம்மளை தூசிக்கிறவன் கீழே விழுந்துட்டான்னு இன்னைக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். ஆனா தாவீதினுடைய இருதயம் அப்படி இல்லை. தன் தேவனுடைய இருதயம் போல தன்னுடைய பிள்ளை கீழே விழுந்துட்டான் சொன்ன உடனே, அவன் இறந்துட்டான், சவுல் இறந்துட்டான் சொன்ன உடனே அவன் அழுது புலம்புகிறான். கழுகின் வேகத்துக்கு வேகமா ஓடுறவன் அல்லவா, நீ எவ்வளவு பலசாலி, இப்படி விழுந்துட்டியே, அழுது புலம்புகிறான். தன்னை கொலை செய்ய தேடுனங்கிற கூட நினைக்கல. தேவனுடைய பிள்ளையே, கால வேளையில உங்களுக்கு எனக்கு சொல்ற வார்த்தை அதுதான். நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்போமானா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைங்களா இருப்போமானா, நம்முடைய எதிராளி கீழே விழும்பொழுது நீங்கள் நானும் சந்தோஷப்பட மாட்டோம், அழுது துக்கித்து அவர்களோட புலம்பி அழுகிறவர்களாயிருப்போம். அதுதான் கர்த்தருடைய இருதயம். இன்னைக்கு அபிஷேகம் பட்ட தேவனுடைய மனுஷர்களுக்கு விரோதமா, அபிஷேகம் பட்ட மனுஷிகளுக்கு விரோதமா ஈஸியா நாவுகளை உயர்த்தி பேசுகிறோம், அவர்களை பழிவாங்கணும் என்று சொல்லுகிறோம். நாம் எப்படி கிறிஸ்தவர்களா இருப்போம்? நாம் எப்படி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம்? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம்னா, தேவ அன்பு மெய்யாகவே நம்முடைய இருதயத்துல பூரணப்பட்டிருக்கணும். அந்த அன்புல பழிவாங்குற இருதயம் இருக்காது, அந்த அன்புல எந்த மாய்மாலும் இருக்காது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இன்னைக்கு வரைக்கும் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக இன்னைக்கு வரைக்கும் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது. அதனாலதான் நீங்கள் நான் ஜீவனோடு இருக்கிறோம். இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்ற வார்த்தை, பழிவாங்குற எண்ணத்தை தூக்கி வீசிட்டு உங்களை பகைக்கிறவர்களுக்காக நீங்கள் நான் ஜெபிக்கணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் சொல்றேன். உனக்கு விரோதமா தீங்கு செய்வல உன்னை நேசிப்போதுல பிறரை நேசின்னு சொல்றார். பிறர் குற்றங்களை நீ மன்னி, அப்பொழுது உன் குற்றங்கள் மன்னிக்கப்படும் சொல்ற. தாவீதுடைய இருதயம் அப்படித்தான் இருந்தது. தனக்கு விரோதமா எழும்பின சவுலை பழி வாங்கணும்னு நினைக்கல. சவுளுடைய ஆயுசு போயிட்டுன்னு சொன்ன உடனே அழுது புலம்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயம் இப்படி மாறணும். இதைத்தான் இந்த நாளில் கர்த்தர் விரும்புகிறார். இந்த கால வேளையில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த 5 நிமிடம் உங்களோட பேசும்படி கர்த்தர் செய்த காரியம் தான். இன்னைக்கு மனமாற ஒப்பு கொடுங்க. பழிவாங்குற எண்ணத்தை தூக்கி வீசுங்க, குறை சொல்லுகிற வார்த்தைகளை தூக்கி வீசுங்க, அவர்களுக்காக பரிந்து பேசுங்க, அவர்களுக்காக தேவ சமூகத்தில் தரித்திருங்க. அப்பொழுது கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் சித்தத்தை உங்களை கொண்டு செய்யும்படி செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாரா.